வணக்கம். மெகா முக்கிய செய்திகள். ஹைபர்சோனிக் அதிவேக ஏவுகணை சோதனை வெற்றி, விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. லடாக் எல்லையில் துப்பாக்கி சூடு ஏதும் நடத்தவில்லை, தொடர் பதற்றத்தால் இந்திய ராணுவம் விளக்கம். அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்குவதை ஏற்க முடியாது, அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு AICTE கடிதம். தமிழகத்தில் மேலும் தளர்த்தப்படுமா ஊரடங்கு, மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். ஹைப்பர்சோனிக் அதிவேக ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதை அடுத்து இந்திய விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆயுத உற்பத்தியில் அடுத்த கட்டத்தை எட்டும் முயற்சியாக அதிவேகமாக செல்லும் திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிக்கப்பட்டுள்ளது. ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்துள்ள இந்த ஏவுகணையின் சோதனை ஒடிசாவில் உள்ள அப்துல் கலாம் ஏவுதளத்தில் நடத்தப்பட்டு வெற்றி அடைந்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் திரு மோடி, அரசியல் தலைவர்கள், விஞ்ஞானிகள் என ஏராளமானோர் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் மட்டுமே இதுவரை வெற்றிகரமாக சோதனை செய்த நிலையில் இந்தியாவும் தற்போது அந்த வரிசையில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. லடாக் கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு பகுதியில் துப்பாக்கி சூடு ஏதும் நடத்தவில்லை என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியா சீனா எல்லை பகுதியான லடாக்கில் எல்லை பிரச்சனை தீவிரம் அடைந்துள்ளது. சமீபத்தில் சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் குற்றம் சாட்டியது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது இங்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துவிட்டு எல்லையில் அத்துமீறுவதா என இந்தியா தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சீனா தரப்பில் எவ்வித விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இந்த சூழலில் நேற்று இரவு இந்தியா சீன ராணுவத்தினர் இடையே துப்பாக்கி சண்டை நடந்ததாகவும் இந்தியா எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தியதாகவும் சீன ராணுவ செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டினார். இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் எல்லை தாண்டி இந்திய ராணுவம் நுழையவில்லை எனவும் லடாக் கட்டுப்பாட்டு பகுதியில் துப்பாக்கி சண்டை நடைபெறவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபையை எத்தனை நாட்களுக்கு நடத்த வேண்டும், என்ன அலுவல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி முடிவு செய்வதற்காக சபாநாயகர் திரு தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று காலை 11 மணி அளவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவையை 3 நாட்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு இம்மாதம் 14ஆம் தேதி சட்டசபை மீண்டும் கூடுகிறது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக கோட்டையில் உள்ள மைய மண்டபத்தில் சட்டசபையை கூட்டாமல் கலைவாணர் அரங்கத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை வாலாஜா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தின் 3ஆம் தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கத்தில் சட்டசபை கூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சட்டசபையை நடத்துவதற்கு ஏற்ற வகையில் கலைவாணர் அரங்கம் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். ஊரடங்கில் தளர்வுகள் அறிவித்துள்ள நிலையில் அதற்கேற்ப மருத்துவ வசதிகளை அதிகரிப்பது குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசிக்கிறார். ஊரடங்கு தளர்வுகளால் கொரோனா அதிகரித்தால் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கை குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் திரு விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். இதையடுத்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை பெருங்குடி மின்னணு நிறுவன வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 2வது அதிநவீன மாநில தரவு மையத்தை காணொளி காட்சி மூலம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சைபர் பாதுகாப்பு கூட்டமைப்பு திட்டத்தினை செயல்படுத்தும் விதமாக ECRDயின் இணையதளத்தையும் துவங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வாயிலாக
17 கீழ்கணக்கு நூல்களில் தெரிவு செய்யப்பட்ட 1837 பாடல்களின் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மனி மொழிபெயர்ப்பு நூல்களையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்குவதை ஏற்க முடியாது என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு AICTE அனுப்பிய கடிதம் வெளியாகியுள்ளது. கல்லூரி இறுதி செமஸ்டர் எழுதும் மாணவர்களை தவிர்த்து பிற ஆண்டு மாணவர்கள் தேர்வு கட்டணம் செலுத்தினால் தேர்ச்சி என்று தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்திடம் இருந்து மின்னஞ்சல் வந்ததாகவும் அதில் அரியர் மாணவர்களுக்கு தேர்வு எழுதிதான் தேர்ச்சி கொடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்திருந்தார். இது மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அதேவேளையில் AICTE அமைப்பிடம் இருந்து கடிதம் எதுவும் வரவில்லை என உயர்கல்வி அமைச்சர் திரு KB அன்பழகன் மறுத்து வந்த நிலையில் தற்போது AICTE கடிதம் வெளியாகியுள்ளது. அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்குவதை ஏற்க முடியாது என ஆகஸ்ட் 30ஆம் தேதி AICTE கடிதம் அனுப்பியுள்ளது. உத்தரவை மீறினால் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பறிக்கப்படும் எனவும் AICTE தலைவர் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுக இளைஞரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அன்பகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகளை முறைப்படுத்த கோரி கையில் பதாகைகளை ஏந்தி திமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். கோவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவ உபகரணங்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி நூதன முறையில் திமுக இளைஞரணியினர் முழக்கங்களை எழுப்பினர். உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் திமுக இளைஞரணி மாவட்ட தலைவர் கோட்டை அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திமுக இளைஞரணி சார்பில் நூதன முறையில் நடைபெற்றது. இதில் மருத்துவ உபகரணங்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் புறாக்காலில் கோரிக்கை மனுவை கட்டி மத்திய அரசுக்கு அனுப்புவது போல பறக்கவிட்டனர். தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் அதேபோன்று மாணவர்களையும் பெற்றோர்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்காத வகையில் இந்த ஆன்லைன் வகுப்புகளை முறைப்படுத்த கோரியும் மத்திய மாநில அரசுகளுக்கு தன்னுடைய கவனத்தை கோரிக்கையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞரணி மற்றும் மாணவரணி தலைமையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முதல் கட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது. இதேபோல் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் திமுக இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உசிலம்பட்டியில் நகர திமுக இளைஞரணி தலைவர் சரவணன், நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் SPM சந்திரன் தலைமையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் ஆன்லைன் வகுப்பை முறைப்படுத்த கோரியும் மத்திய அரசு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆந்திராவில் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் கடந்த 5 மாதங்களாக இந்தியாவில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் மத்திய அரசின் 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வு நிபந்தனைகளை கடைபிடித்து செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என ஆந்திர அரசு அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டு 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான வகுப்புகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல +1, +2 ஜூனியர் கல்லூரிகள் திறக்கவும் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் PhD படிப்பிற்கான வகுப்புகளும் சில கட்டுப்பாடுகளோடு தொடங்கப்பட உள்ளது. சென்னை காவல்துறையை சேர்ந்த காவலர்களுக்கு பிறந்த நாள் அன்று விடுமுறை அளிக்கப்படும் என சென்னை காவல்துறை ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா ஊரடங்கிற்கு மத்தியில் காவல்துறையினர் இரவு பகலாக கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவர்களுக்கு கடும் மன உளைச்சல் ஏற்பட்டு சில காவலர்கள் பொதுமக்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என குற்றம் சாட்டப்படுகிறது. இதற்கிடையில் காவலர்கள் சிலர் பணிசுமை காரணமாக தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்களும் நடைபெறுகின்றன. இந்நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு சென்னை காவலர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. சென்னை காவல்துறை காவலர்களுக்கு அவர்களது பிறந்தநாள் அன்று விடுமுறை வழங்க காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். பிறந்த நாளுக்கு முன்தினம் காவலர்களுக்கு காவல் நிலையத்தில் வைத்து மற்ற காவலர்கள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அரியலூர் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி கருப்பு கொடியுடன் மயானத்தில் அமர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே உள்ள வெற்றியூர் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ள மயானத்திற்கு செல்லும் சாலையில்
தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வெற்றியூர் கிராம மக்கள் கருப்பு கொடியுடன் மயானத்தில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த திருமானூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேனி மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக குளங்கள் மற்றும் கண்மாய்கள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 1ஆம் தேதி முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கல்லாறு, செலும்பாறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் பெரியகுளம் பகுதியில் உள்ள உருட்டிக்குளம், ஆண்டிக்குளம், வீரப்ப நாயக்கன் குளம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட சிறு சிறு குளங்கள் அனைத்தும் நிறைந்துள்ளது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே நீர்நிலைகள் நிரம்பியதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாரத் கிசான் திட்டத்தில் நடந்துள்ள முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருவதாக வேளாண்மை துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழா நிகழ்ச்சியில் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த 11 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. விருதுகளை வழங்கிய வேளாண்மை துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் வழங்க முதலமைச்சர் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே விருது பெற்ற ஆசிரியர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். ஒவ்வொரு மாணவனின் திறமையை கண்டறிந்து அதை வெளிக்கொண்டு வருவதுதான் உண்மையான கல்வி என்று பாரதி, ஸ்டெல்லா உள்ளிட்ட விருது பெற்ற 11 ஆசிரியர்களும் பெருமையுடன் தெரிவித்தனர். எனக்கு இந்த விருது கொடுத்ததுக்கு நம்ம தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு மாணவன்கிட்ட இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரதான் கல்வின்னு அவர் சொன்னார். அதனால் ஒவ்வொரு மாணவனோட திறமையை நான் கண்டுபிடிச்சி என்னோடய வாழ்நாளில் அவன் திறமையை கண்டுபிடிச்சி அவனை ஊக்குவிச்சு அவனை கல்வியில் மேம்பட செய்கிறது தான் என்னோடய பெரிய குறிக்கோளாக இருந்துச்சு. அதன்படி தான் பணியாற்றி வருகிறேன், இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மாணவர்களுக்கு கல்வி போதிப்பு என்றுக்கும் நிற்காது. நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் என்னுடைய பணி நிச்சயம் தொடரும் என்பதை கூறிக்கிறேன். இந்த நேரத்தில் மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சின்ன சுருளி அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கோம்பைத்தொழு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது சின்ன சுருளி அருவி. கனமழையால் சின்ன சுருளி அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே அருவிக்கு அருகே யாரும் செல்லாத வகையில் வனத்துறையினர் எச்சரித்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். தொடர்ந்து அருவிக்கு செல்லும் பாதையில் செக் போஸ்ட் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். அடுத்த தொற்று நோய்க்கு உலக நாடுகள் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. கொரோனா தொற்று உலகையே ஆட்டி படைத்து வருகிறது. இந்நிலையில் அடுத்த தொற்று நோய்க்கு உலகம் இன்னும் கூடுதல் கவனத்துடன் தயாராக இருக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் தெரிவித்துள்ளார். பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் உலக நாடுகள் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா தான் கடைசி தொற்று நோய் என கூற முடியாது என்றும் இது தொடர்பாக வரலாறு நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். அதனால் அடுத்த தொற்று நோய் வரும்போது சுகாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தி உலகம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் டெட்ரோஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவில் வெள்ளையருக்கு ஒரு நீதி, கருப்பருக்கு ஒரு நீதி உள்ளது என ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் அமெரிக்காவில் நீண்ட காலமாகவே இந்த பாரபட்சம் காட்டப்பட்டு வருவதாகவும் ஆனால் அப்படி ஒரு நிலை இல்லை என்று இப்போதைய ஆட்சியாளர்கள் கூறி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டத்தின் கீழ் கருப்பினத்தவருக்கும் வெள்ளை இனத்தவருக்கும் ஒரே விதமான சமமான நீதி கிடைக்க செய்வதே தங்கள் நோக்கம் என கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். பிரேசிலின் சுதந்திர தின விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் அதிபர் ஜார் போல்சானோரை மீண்டும் முகக்கவசம் அணியாமல் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காலையில் நடந்த கொடியேற்ற விழாவுக்கு அதிபர் மாளிகையில் இருந்து புறப்பட்ட அவர் முகக்கவசம் அணியாமல் அதிகாரிகள் மற்றும் ஆதரவாளர்கள் புடைசூழ வருகை தந்தார். இந்த சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் அதிபரின் மனைவி உள்பட திரளானோர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அதிபர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் விழாவில் கலந்து கொண்டது அங்கு சர்ச்சையை வெடித்துள்ளது. பிரேசிலில் கொரோனாவால் இதுவரை 41 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சார்ஜாவில் அரேபிய மீன்கொத்தி பறவைகளின் இனவிருத்தியை அதிகரிக்க இன்குபேட்டர் முறையில் குஞ்சு பொரிக்க செய்யும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சார்ஜாவில் உள்ள கல்பா சதுப்பு நில காட்டு பகுதியில் அரிய வகை இனமான அரேபிய மீன்கொத்தி பறவைகள் காணப்படுகிறது. இந்த இனப்பறவைகளை பாதுகாக்கும் வகையில் சார்ஜாவில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது.
அதன்படி சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் ஆணையம் செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த மீன்கொத்தி பறவைகளின் இனவிருத்தியை அதிகரிக்கும் நோக்கில் முட்டைகள் சேகரிக்கப்பட்டு இன்குபேட்டரில் பாதுகாப்பாக குஞ்சு பொரிக்க ஏற்பாடு செய்யப்படும் என சார்ஜா சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, தருமபுரி, சேலம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.